காலம் தொடர்கிறது. ஆசையை பத்தி நிறைய பாடல்கள் இருக்கு. அப்படி பழைய பாடல்கள்ல ஆசைப்பட்ட மாதிரி பாடல்கள் ஏதாவது இருந்தா உங்க அணியில நீங்க பாடணும். தென்பாண்டி சீமத்தை மாங்கு பாட்டு பாட்டோட வாழோ ஏ சாமியே ஓம் பேர போட்டு நான் பாடும் பாட்டு கேட்டாக்க வாழோ ஏ பூமியே ஏ மூச்சு ஏ பேச்சு நீதானையா ஏ பாட்ட நீ கேட்டு காப்பாத்தையா ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்ச நான் பூவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்ச நான் பூவாயி நானா பாடலையே நீதா பாட வச்ச நானா பாடலையே நீதா பாட வச்ச ஆவணியில் செய்தி சொல்லி ஆசையில செய்தி சொல்லி செய்தி சொன்ன மன்னவருதான் சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்த வச்சையே மன்னவருதான் அழகு மன்னவருதான் ஆசையில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான். எப்படி? ஆமா சார். கிராமத்தில் இருக்க பெண்கள் பெரும்பாலும் ஆசையை அப்படி பளிச்சுன்னு வெளிப்படுத்திட மாட்டாங்க. டவுன்ல தான் அதுக்கு பாட்டுக்கு என்ன வேணும் அதான் சொல்லிட்டேன்ல, அந்த பயலை நான் கல்யாணம் பண்ணேன், அந்த பயலை கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஆனா ஒரு கிராமத்துல பொண்ணு பார்க்க போறப்ப அந்த பிள்ளைக்கு அந்த பயலை பிடிச்சிருந்தா கூட டபக்குன்னு சொல்லாது. என்னம்மா பிடிச்சிருக்கா? அது நான் அப்புறம் சொல்றேன். எப்பறம் சொல்றான் கேடுக்கு இருக்கான்ல. இல்ல இருக்கட்டும், இப்படி கேட்டா எப்படி சொல்லுவாங்க? இங்கே பிடிச்சிருக்கான்னா அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? உடனே பதில் சொல்லிடுச்சுன்னு நினைப்பாங்க. இருந்தாலும் அங்கிட்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு எங்க அம்மாட்ட சொல்லி அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அதான் கிராமத்துக்கு நகரத்துக்குள்ள வித்தியாசம். அங்க கூட ஆசை எவ்வளவு வித்தியாசப்படுது பாத்தீங்களா? அண்ணே என்னென்ன பாட்டு இது? ஆசையில பாத்தி கட்டி அப்புறம் ஆள் விட்டு நாத்தெல்லாம் நெட்டு அப்புறம் ஊரியா போட்டு அப்புறம் களை பொறிச்சு இது பாட்டாண்ணே? என்னையா பாட்டு? அவர் சொல்றது நியாயம் தான், விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி மாதிரி. இது வயலுக்கு வாழ்வோம். ஆசையில பாத்துக்கிட்டு இப்படி சொல்றியே, நீங்க என்ன பண்றீங்க? சேலையில வீடு கட்டி ஜன்னல்ல ஜாக்கெட் வச்சு என்ன பண்றீங்க நீங்க? இப்படித்தான் ஜன்னல்ல வந்து ஜாக்கெட் வைக்கிறதுக்காக ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு இங்க வந்து ஜன்னல் வச்சிருங்க அப்படின்ட்டு போயிருக்காங்க. வாஸ்து சரியில்லை மேடம், இங்க கதவை வச்சிருவோம் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்ல என்ன பண்ணிருக்காங்க. சரி ஓகே கதவு தான் வச்சுட்டாங்க விட்டுருவோன்னு பார்த்தா வாஸ்துப்படி இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குன்னு சொல்லி வாஸ்து பாக்குறவன கிரகப்பிரவேசம் நடத்தி கூட்டி போயிட்டேன். முதலுக்கே மோசமா போச்சுங்கிற நீ. உனக்கெல்லாம் ஒரு 60 வயசு ஆயிருந்தா நல்லா இருக்கு. சேலையில வீடு கட்ட வாங்குறாரு. சேலையில வீடு கட்டுறத பத்தி அதனுடைய அருமையெல்லாம் உங்களுக்கு எங்கேயா தெரியும்? லவர்ஸ் 2 பேர் வந்துகிட்டு இருக்காங்க, கொடை எடுத்துட்டு போல, மழை வந்துருச்சு, என்ன பண்றத? மழை வந்துருச்சுடி, கவலைப்படாதீங்க, ஏன் கொடை எங்கேயாவது வச்சிருக்கியா, பைய எடுத்துட்டு வரலையே, பொறுங்க அப்படின்னு அந்த லேசா தூரல் வரும்போது மனைவியினுடைய சேலை எடுத்து அப்படி புருஷனோட தலையோடு அப்படி சேர்த்து அப்படி 2 நடந்து வரும் பாருங்க. இதுக்கு பேர் தான் சேலையில் கட்டப்பட்ட வீடு. எப்படி எவ்வளவு அருமையா உனக்கு பெட்டி போட்டுக்கிறீங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்க நீ ராஜா. நல்ல கருத்து, நல்லா வருவீங்க. இந்த சேலை கட்டின வீட்டுல எல்லாம் நீ போகலன்னு நினைக்கிறேன். என்னை மாதிரி அனுசன்ட்ட கேள்வி. அடுத்து எப்படா மழை பெய்யும் இருக்கு சார். இப்போ உனக்கா? ஆமா சார். அந்த நேரம் பார்த்து மூர்த்தி வீட்டுக்காரம்மா ஜீன்ஸ் பேண்ட்டும் சுடிதாரும் போட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, எப்படி வீடு கட்டுறது? ஏதாவது வெளியில ஒரு துணியை கிணியை வாங்கி லியோனி என்ன சொன்னாரு, அந்த சேலையில வீடு கட்ட முடியலைங்க, ஒரு குற்றால துண்டு ஒண்ணு வாங்கி 2 பேரும் அப்படியே மேல போட்டுக்கிட்டு பரவிட்டு போனாங்க. மூர்த்தி அண்ணன் வானிலை அறிக்கை கேட்டுட்டு தான் வெளியிலேயே கூட்டிட்டு போவாரு. ஒரு கிராமத்து பெண் தன்னுடைய ஆசையை எவ்வளவு அழகா சொன்னாங்க. அது மாதிரி இந்த காலத்துல ஒரு பெண் ஆசையை வெளிப்படுத்தின மாதிரி ஒரு பாட்டு
நல்ல பாட்டா பாடின. நான் குளிச்சு கரையேறி போனா மீன்கள் எல்லாம் மோட்சம் பெறும். நான் கடிச்சு தக்காளி பழமோ 4 கோடி ஏனோ போதும். நானும் தந்தன கட்ட மாசம் புதுங்க கட்ட பயிரோ புதுங்க கட்ட அடைச்சுக்குவ ஒரு தீப்பந்தம் நட்டு வச்சு பாப்பு பந்தம் விளையாடலாம். நான் பிறந்த 10 காலி வளர்ந்த எல்லாமே காலி சிரிச்சு எல்லோரும் காலி மாமா. அழகா பார்த்தா ஜவுளி கடை, அடகு பார்த்தா ரேஷன் கடை, அடகு வச்சா வட்டி கடை, அல்வா தந்தா இருட்டு கடை, அசை தோசை அப்பளம் வடை, ஆசைப்பட்டத செய் செய் செய், முக்கி ஒண்ணு போய் போட்டாத டொய் சொட்டை எழுதி வை வை வை. ஆசையை பாருங்க அவங்களுக்கு என்ன ஆசைன்னு. இதுல ஏதாவது அவங்க பாடின ஆசை ஏதாவது விளங்குச்சா அவங்களுக்கு? என்ன நடுவுல உங்களுக்கு விளங்கல? இவ்வளவு டான்ஸ் ஆனி எந்திரிச்சு இங்கிட்ட அங்கிட்ட பெரண்டு அப்பா பாட்டை கவனிச்சிருக்கானே. அந்த பாட்டுல என்னென்ன ஆசை சொன்னாங்கன்ட்டு ஒண்ணு சொல்லுங்க பாப்பேன். ஆசை, தோசை வேணும் ஆசை, அப்பளம் வேணும் ஆசை, வடை வேணும் ஆசை. என்ன நடுவுல இதுல என்ன போய்? ஆசையினாலே மனம் அஞ்சுது கெஞ்சுது தினம். உண்மையிலே நீ நோட் அடிக்கணும்னு ஆசைப்பட்டது தவறான ஆசைதான். ஆனா உன் மனைவி மேல வச்சிருக்க அந்த உண்மையான ஆசைய காந்தி எடுத்துட்டு சாந்திய போட்டியே. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஆசைப்பட்டாரு. இதான் நம்ம கரண்ட் கண்டுபிடிச்சாரு, பல்பு இதெல்லாம் இதாக இருக்கு. அப்படியே ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சாங்க. செல்போனு, ரேடியோ, சேட்டலைட், இதான் டிவி பார்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்துல. ஆசையினாலே மனம் ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க இன்சியல் என்னன்னு கேட்டிருக்காரு, இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு.